விஷயம் கூடவே சுத்திட்டு இருக்காங்க. தாலி அடிக்கிறவன், செயின் இருக்கிறவன், தங்க நகைய கொள்ளையடிக்கிறவன், இந்த கும்பலுக்கு மட்டும் வாக்களிச்சிடாதீங்க. அந்த கும்பல் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். கடந்த 5 ஆண்டு காலத்துல மலர்பட்டை வளர்ச்சி அடைஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. கேட்டா சாலை வசதி பண்ண, ரோட போட்ட, வாய்க்கால போட்ட, அதை போட்ட, இதை போட்டோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு போட்டீங்க? கமிஷன் வாங்கிட்டு போட்டீங்க. அதனால நம்ம வரி பணத்தை வீணாக்கிற அதே ஆட்சியாளர்களுக்கு யாராவது போட்டுறாதீங்க. இனி வரும் காலங்களில் புதுசா வரவங்களுக்கு வாக்களிங்க. நம்ம டைமண்ட் சின்னத்துக்கு பார்த்து வாக்களிங்க. உங்களுக்காக வந்திருக்கிற நீங்க 5 நிமிஷத்துக்கு மேல நாங்கள் அதிகமாக பேச முடியாது. நீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம பாதாள சாக்கடை திட்டத்தை வேளாண்மையில் கொண்டு வந்தாங்க. அந்த பாதாள சாக்கடை திட்டத்துல இன்னைக்கு ஏற்கனவே வாய்க்கால ஏரியில விட்டு நிலத்தடி நீர் வீணா போச்சு. இப்ப பாதாள சாக்கடை செப்டிக் டேங்க் பல மெயின் ரோட்லயே போடுறாங்க. இதைய தடை செய்ய வர வேண்டும். அந்த செப்டிக் டேங்க அங்க அகற்றணும்னு சொல்லிட்டு நாங்க அதுக்காக ஆர்ப்பாட்டமும் பண்ணிருக்கிறோம். இதே இடத்துல 2 ஆர்ப்பாட்டத்துல நான் சொல்லியிருக்கிறேன். இந்த செப்டிக் டேங்க் பாதாள சாக்கடை திட்டத்தை அகற்றணும்னு சொல்லிட்டு. அதனால புதுசா வரவங்களுக்கு வாக்களிங்க. மீண்டும் மீண்டும் அந்த 5 வருஷம் நம்ம ஆட்சி தேர்தலுக்கு மட்டும் தயவு செய்து போட்டுறாதீங்க. புதுசா வரவங்களுக்கு வாக்களிச்சு இந்த புறநோக்கப்பட்ட தொகுதியை ஒரு மாற்றத்துக்கான தொகுதியா மாற்றணும். கேட்டாக நான் மாத்திட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு கும்பல் ஒரு ரோட போட்டு 10 விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த கும்பலுக்கு மட்டும் தயவு செய்து வாக்களிச்சிடாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் டி செந்தில்குமார். இந்த முதலியார்பேட்டை தொகுதியில் முதல் தடவை களம் காணுகிறேன். இந்த இடத்துல பொது பிரச்சனையிலேருந்து அடிப்படை வசதியிலேருந்து எல்லா வசதிக்காகவும் நம்ம முதலியார்பேட்டை தொகுதிக்காக மக்களோட மக்களாக இருந்து அந்த பிரச்சனைக்காக போராடி இருக்கோம். மக்களோட பிரச்சனையை எடுத்து சேவை செஞ்சுருக்கோம். அதே போல் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, அந்த ஏரியில் இருக்கின்ற கழிவுநீர் வாய்க்காலை அகற்றுறதுக்காகவும், மற்றும் இந்த 23 குடும்பத்தை இங்கேருந்து அகற்றப்பட்டாங்க. அந்த 23 குடும்பத்திற்கு மனைப்பட்டா வழங்கவும் மற்றும் இந்த கழிவுநீர் வாய்க்கால் செப்டி டேங்கை அகற்றவும் நாங்கள் இந்த தொகுதியில் ஒரு பணியாக செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பணியை நான் மேற்கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு மக்களுக்கு போராடுவதற்காக தான் இந்த அதிகாரத்தை பெறணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன். இதனுடைய மக்கள் ஆதரவு பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு நிறைய இருக்குது. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி எனக்கு நிச்சயம் அமையும். வருகின்ற 9ஆம் தேதி எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் டைமண்ட் சின்னத்தில் வாக்களிக்கும்படி பொதுமக்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. டைமண்ட் சின்னத்துக்கு வாக்களித்து என பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும்னு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.